மதுரையில் கோயில் குடமுழுக்கு விழாவில் காலணி அணிந்து சென்ற தகராறில் 2 இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. சிறு தகராறு கைகலப்பாகி முன்விரோதம் ஏற்பட்டதில் 2 உயிர்கள் பறிபோனதன் பகீர் பின்னணி என்ன? மதுரை ஒத்தக்கடை அருகே கோயில் குடமுழுக்கு விழாவில் செருப்பு அணிந்து வந்ததால் தகராறு, 2 வெட்டி கொலை. போலீசார் விசாரணை நடந்தது என்ன? மதுரையில் ஒத்தக்கடை அருகே பட்டணம் கிராமத்தில் சித்தி விநாயகர் கோயில் அமைந்திருக்கிறது. இந்த கோயிலில் கடந்த 3ஆம் தேதி குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் பட்டணம் பகுதி மட்டுமன்றி அருகே உள்ள கிராம மக்களும் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அப்போது மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த 36 வயதான முத்துக்கருப்பு என்பவர் கோயில் வளாகத்திற்குள் காலணியை அணிந்து கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதை பார்த்ததும் அதே கிராமத்தைச் சேர்ந்த கோயில் நிர்வாக கமிட்டியைச் சேர்ந்த சக்தி முருகன் என்பவரும் அருள்முருகன் ஆகியோரும் கண்டித்திருக்கின்றனர். அதற்கு முத்துக்கருப்பு விதண்டாவாதம் பேசியதால் அங்கே தகராறும் ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஆத்திரமடைந்தவர்கள் கோயிலுக்குள் காலணி அணிந்து சென்றவரை தாக்கி இருக்கின்றனர். பொது இடத்தில் வைத்து தன்னை தாக்கியவர்கள் மீது கோபம் கொண்ட முத்துக்கருப்பு தன்னுடைய நண்பர்களிடம் இந்த சம்பவம் பற்றி கூறியிருக்கிறார். டேய், என்ன அடிச்சவங்களை சும்மா விடக்கூடாதுடா, அவங்கள பழி தீர்த்தே ஆகணும் என்று நண்பர்களிடம் பேசியிருக்கிறார். இதை கேட்ட அவருடைய நண்பர்களான ஸ்டாலின், சவுந்தர் உள்ளிட்டோர் நிச்சயம் பழிவாங்குவோமாப்ல என கூறி கொம்பு சீவி விட்டிருக்கின்றனர். இதை அடுத்து வண்டியை எடுத்துக்கொண்டு முத்துக்கருப்பு தன்னுடைய நண்பர்களுடன் பட்டணம் கிராமத்திற்கு சென்றுள்ளார். கோயிலில் வைத்து தன்னை தாக்கிய கும்பலைச் சேர்ந்தவர்கள் கண்டில் சிக்காத நிலையில் அதில் வசந்த் என்பவர் மட்டும் தனியாக மாட்டிக்கொண்டிருக்கிறார். வசந்தை பார்த்ததும் இந்த சம்பவத்தில் அடிவாங்கிய முத்துக்கருப்பு மற்றும் அவருடைய நண்பர்கள் வசந்தை தாக்கி கையில் வெட்டிவிட்டு தப்பி ஓடியிருக்கின்றனர். இது குறித்து ஒத்தக்கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சூழலில் மாலை நேரத்தில் முத்துக்கருப்பின் நண்பர்களான மோகன் மற்றும் கடுகு என்கிற முனிசாமி ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது எதிர் திசையில் வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் நிலை தடுமாறி 2 கீழே விழுந்திருக்கின்றனர். உடனே காரில் இருந்த கும்பல் அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் இறங்கி இருக்கிறது. இதை கண்டதும் மோகனும் முனிசாமியும் தப்பி ஓட முயற்சித்திருக்கின்றனர். ஆனால் அவர்களை விடாமல் துரைத்துச் சென்ற அந்த கும்பல் ஓட ஓட விரட்டி சரமாரியாக வெட்டி இருக்கிறது. இதில் படுகாயமடைந்த 2 இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து வந்த ஒத்தக்கடை போலீசார் 2 உடல்களையும் கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மோப்பனாய் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களையும் சேகரித்தனர். தொடர்ந்து இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை பிடிப்பதற்கு தேடுதல் வேட்டையிலும் போலீசார் இறங்கினர். இரட்டை கொலை தொடர்பாக பொட்டுக்கடலை என்கிற பெரியசாமி, சக்தி முருகன், அருள்முருகன் மற்றும் குணால் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. குடமுழுக்கு விழாவின் போது கோயிலுக்குள் காலணி அணிந்து சென்றதால் ஏற்பட்ட சிறிய தகராறு 2 தரப்பினர் இடையிலான மோதலாக வெடித்துள்ளது. இதனால் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக இளைஞர்கள் 2 ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்திருக்கும் சம்பவத்தால் ஒத்தக்கடை பகுதியில் பதற்றமான சூழலும் நிலவி வருகிறது. முன்னெச்சரிக்கையாக அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கோயில் வளாகத்திற்குள் காலணி அணிந்து சென்று மோதலுக்கு காரணமான முத்துக்கருப்பு தப்பிய நிலையில் அவருக்கு ஆதரவாக தாக்குதலில் ஈடுபட்ட நண்பர்கள் 2 கொலை செய்யப்பட்டிருக்கும் சம்பவம் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.